அடியில பாருங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காரா இல்ல கார கவரான்ற அளவு 8 மாதம் அப்படி இந்த கார் எடுத்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. வேண்டிய ஸ்டேரிங் பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க கீ எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு போறாரு அவரு. பாருங்க வைத்தியசாலையில தள்ளிட்டு போறோம் அதை காட்டுங்க. இன்னைக்கு நம்ம குருநாளில் வேலை செஞ்சிருக்காரு என்ன தம்பி? குருநாளில் சிங்கிள் ஏரியாவில் சிங்கிள் ஆக்களுக்கு தண்ணி ஆட்டி போட்டு தமிழ் ஆக்களுக்கு தண்ணி ஆட்ட வந்துருக்காரு. இப்போது வந்து இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. இதுக்குள்ள ஆயில் ஆயில் லீக் ஆகுது. நான் கழட்டி பார்த்துட்டு ஃபுல் ஆயில் பெரிய ஒரு புதவுலிக்குள்ள பார்க்கவும். மைக்ரோ கார் தான் இந்த கார் வந்து என்ஜின் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சைலஞ்சரில் ஓட்டை விழுந்துச்சு. அந்த ஓட்டை ஒட்டுறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சரியா அஞ்சாங்கட்டை 6 டேர்ன் பண்ணி வருங்க. இப்போ 6 மட்டுமா நகருக்கு செல்ற வழிதான். அதுக்கு இங்கால திரும்பி நீங்க என்று சொல்லி சொன்னா வலது கை பக்கம் வந்து மண்முனை பாலத்துக்கு போற வீதியில சிவானி இருக்குது. இங்கால பெட்டோச்சட்டுக்கு உள்ளால போற ரோட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா சிவானி தான். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம். இதுக்குள்ளதான் ஒரு லிஃப்ட்ல நம்ம ஏற்ற வேண்டி வரும். இடத்துக்கிட்ட பார்ப்போம். அவரால் கூட்டிட்டு வந்து பார்ப்போம். கொண்டு சரியா உள்ளுக்கு முன்னுக்கு நின்று ஒரு ஆள் இண்டிகேட் பண்றாரு சைகையின் மூலம். ரிவர்ஸ் போய் வரவா? என்னன்னு சொல்ற வளமையா வந்துட்டு நாங்க நண்பன் வந்துட்டு இந்த காரை வந்து எப்போறதால நிறைய பழக்கங்கள் என்ன சைலன்ஸ் சார் பாருங்க. இங்கே வடிப்பு பாருங்க. அப்படி வடிப்பு எந்த பெரிய வடி படிக்க அந்த வடி அடியில பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காரா இல்ல கார கவரான்ற அளவு இல்ல அவ்வளவு அடியில வாங்கிடுது. இது கார்ல கார்ல வெறும் கவசம் வந்தா போல இருக்குது. எஸ்டிலோ ரெண்டு அந்த படத்தை கிடந்தது இப்ப நான் செய்கிறேன். எவ்வளவு காலம் 8 மாதம் அப்படி இந்த கார் எடுத்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. பாருங்க ஹாட்ஸ்பாட் கழட்டு போடுது. பார்ப்போம். இது கார் தானே? ஆக்சிடென்ட்கள் பலவிதம். அதுல ஒரு விதம் இது கொஞ்சம் முக்கியமாக கவனமா ஓடுங்க. வாகனங்கள் ஓடக்குள்ள கவனமா போங்க. ஓட்டோ டோர் இது சுசுகி. இதுல என்ஜின் தான் இருக்குது. இது என்ஜினை தான் கலட்டி வச்சுக்காங்க. இந்த வண்டியில் என்ஜின் தான் இருக்குது பாருங்க. ஸ்டேரிங் பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க கீ எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. என்ன நிலைமை பாருங்க. இவத்தன்ற தேடி போறது இல்லை தேடி வாரது தானே. சரி மக்களே, நம்ம வந்தது நம்மளோட வாகனத்தை ஓட்டுறதுக்காக வேண்டி. இப்போ உங்களுக்காக வேண்டிங்க அதை என்னென்ன வேலை நடக்குன்ற காட்டியிருக்கோம் பாருங்க. ரெனோல் குவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் தான் ரெனோல் குவிட். பாருங்க அடியண்டா எப்படி அடியண்டு பாருங்க. டயர் அப்படியே ரிம்மெல்லாம் வளைஞ்சி. இங்கே மட்டும்தானா மகேந்திராட பிக்கப் அங்கேல பாருங்க. இதை பாருங்க இதில் அடியே பாருங்க எப்படி அடின்னு பாருங்க மக்கள். நோயாளிகளுக்கு கொண்டு வர ஆக்சிஜன் மாதிரி தான் தூக்கிட்டு போறாரு. இதுதான் நம்ம நோயாளி தான். பெயிண்ட் வாஷ் கொஞ்சம் காட்டுங்க. வேறு பெயிண்ட் வாஷ் வேறு வந்து சிறந்த பெயிண்ட் வாஷ் வேறு. அவரை பத்தி என்ன கொஞ்சம் கதைக்க போறீங்களா? கட்டாயம். இது எத்தனை வருடம் வாங்க வேலை நீங்க வாங்க. ஓடி தராரு. அவரை காட்டுதான் அவர் தள்ளிட்டு போறாரு. அவரு பாருங்க வைத்தியசாலையில தள்ளிட்டு போறோம் அதை காட்டுங்க. இன்னைக்கு நம்மட வண்டி ஒரு நோயாளி தான். ஒட்சிஜன் கொடுக்கறது தான் கொண்டு வராரு. பாருங்க இப்போ உங்களை உள்ள ஓட்டியாங்க. வெளியில் அவட தெரியுங்க. அவடத்தோட ஓட்டியா 2 பேர் என்ன பேர் அதான் மேல. ரெனோல்ட் குவிட்டில் இருக்கிற ஒரு ஃபோல்டான விஷயமே ஆயில் டேங்க் வந்து
ஃபுல்லாக ஆயில் டேங்கில் ரப்பரில் வச்சுருக்காங்க. இந்த ரப்பரில் வச்சுருக்காங்க. ரெனோல்ட் குயிட் எடுக்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது ரப்பரில் வரும். அடுத்து வந்து இது ரெனோல்ட் குயிட்டுக்கு அடிக்கடி வர பிரச்சனை என்னென்னா சைலன்சர். நான் எடுத்த நாளை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 தரத்துக்கு மேலே ஓட்டிட்டேன். புதுசாக இந்த மாற்றி பார்த்துட்டேன். இன்னும் இது சரி வருது இல்லை. எப்படி கொளுத்தி விட்டார் பார்த்தீங்களா? இது எப்படி நீல போய் ரிம் மஹிந்திரா என்ன கொழும்புல இருக்கி நம்பர் தான் இருந்தான் அடுத்த கதைங்க. இது பக்கத்தில் நிற்கல, அதனால நான் கொஞ்சம் தள்ளி நிற்கேன். நெருப்பு மாதிரி நம்ம இப்படி இங்கே வாங்க, எப்படி நெருப்பு கண்ணாடி இல்லை வேலை. இது பயரான ஆளுவேன். நீங்கள் பேசாமல் இந்தியாவில் போய் மாற்றிங்க வாஜி. இந்தியாவுக்கு போய்யா? காரை கொண்டு போய்யா? ஆர்டர் பண்ணி எடுக்கலடா. ஆர்டர் பண்ணுவோம் கட்டாயம். ஒரு மாதமா மண்ணே நெருப்பு இப்படி பார்த்துக்கலாம். கண்ணுக்குள்ளேயே இப்படி நெருப்பு பறக்குது. ஃபுல்லா ஓட்டியாச்சா? ஃபுல்லா ஸ்பீடாக ஓட்டிக்காரு. வாங்க நெருப்புக்கு மாறுதான். இப்போ பிரேக் ரிப்பேரிங் போகுது. பிரேக் ரிப்பேருங்க. தம்பி சிறந்த மெக்கானிக் பேர் வந்து குருநாளில் வேலைஞ்சிருக்காரு. என்ன தம்பி? குருநாளில் சிங்கிள் ஏரியாவில் சிங்கிள் ஆக்களுக்கு தண்ணி ஆட்டி போட்டு தமிழ் ஆக்களுக்கு போய் தண்ணி ஆட்ட வந்துருக்காரு. அதான் இது பாருங்க. கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுங்க. இது என்ன தம்பி? இந்த வீல் வீட்ட மாதிரி கிட்ட காட்டுங்க. வாங்க கிட்டோம். இது என்னென்னா இந்த வாகனத்தில் வந்து பிரச்சனை என்னன்னா வந்து பிரேக் ரிப்பேருங்க. பிரேக் ரிப்பேரிங் வந்து என்னென்னா வந்து பிரேக் வந்து பிடிபடுது இல்லை. பிடிபடா வந்து இந்த ஒயில் சீல் போய் வந்து இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. அதுக்குள்ள ஆயில் லீக் ஆகுது. நான் கழட்டி பார்த்துட்டு ஃபுல் ஆயில். இப்போ என்னென்னா வந்து புதுசாக வந்து ஆயில் சீல் அடிச்சிருக்கி ரேசருக்கு வந்து கப்ரேஷன் வாங்க. ரேசருக்கு தானே ரேசருக்கெல்லாம் க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஆயில் சீல் அடிக்கிறேன். ஆயில் சீல் அடிச்சு இதை மாதிரி வந்து அடுத்த பக்கம் செய்யும். இது என்ன டிஸ்க் பிரேக்கா ரம் பிரேக்கா? இது வந்து ரம் பண்ணாச்சு. ரம் தான் வரும். இது ரம் வரும். ஆனால் இப்போ வர புது மாடல் வந்து இப்போ வர மிக்சி பீச்சில் புதுசோக்கெல்லாம் வந்து 4 இதுக்கு கொடுத்துக்காம வந்து என்னன்னா வந்து டிஸ்க் கொடுத்துருக்கு. இப்போ வர புது மாடல். இது பல மாடல் தான். அந்த கிளியர் பண்ணி தருந்த அது வந்து முன்னுக்கு, இது வந்து பின் சைடு. அது பின் சைடு. இது பேக் சைடு, அது ஃப்ரண்ட் சைடு. ஓகே. சரி, நீங்க உங்களுக்கு வேலை தம்பி வேலையை பார்த்தீங்கன்னா இடைக்கால எங்களுக்காக வேண்டி ஒரு சில வார்த்தைகளை பேசினதுக்கு அவர் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த வாகனத்தை காட்டுங்க. கிட்ட காட்டுங்க. மைக்ரோ கார் தான் இந்த கார். வந்து என்ஜின் இல்லை. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்க பாருங்க, வெட்டி காட்டுங்க. பெரிய ஒரு புதவுலிக்குள்ள பார்க்குற மாதிரி பார்க்கவும். எதுக்கும் என்ஜின் இல்லை. வாங்க அப்படியே என்ஜின் இல்லை கிடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பன் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரையல் ஒன்று போகிறாரு. செக் பண்ணி பார்க்க போகிறாரு. தொடர்ந்து பயணிக்க போகிறேன்.